ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நைட்டி கிளாஸில் யோக் நைட்டியோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். யோக் நைட்டியோட மார்க்கிங் அண்டு கட்டிங் வீடியோ லாஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ பார்த்தவங்க இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கிளியராக யோக் நைட்டி எப்படி கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ நம்ம யோக் நைட்டி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் ரெடி பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் கிராஸ் பீஸ் ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணதுக்கு பிறகு நெக்கில் வச்சு செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ரெடி பண்ணியிருக்க கிராஸ் பீஸ் நமக்கு நெக்கு ஃபுல்லாகவே கரெக்டாக தேவையுமா அப்படின்னு. சப்போஸ் உங்களுக்கு நெக்குக்கு கரெக்டாக தேவையில்லை அப்படின்னா நீங்கள் திருப்பி ஜாயின் போட்டு எடுத்துடுங்க. ஏன்னா நம்ம இதை டபுளாக ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுட்டு திருப்பி ஜாயின் பண்ணதுக்கு முடியாது. ஸோ அதனால் நெக்கு எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு கிராஸ் பீஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவே எடுத்துடுங்க. ஸோ நம்ம நெக்கில் கட் பண்ண அந்த ஒரு பீஸில் தான் அந்த கிராஸ் பீஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதுவே நமக்கு நெக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பட் நீங்கள் 1 இன்ச்சு சைஸில் கட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இது ஃபுல்லாகவே ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக தேவையும். ஸோ இப்போ கிராஸ் பீஸை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓரத்தில் ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம தையல் போட்டுட்டு நெக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு நெக்கோடைய ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தட்லேயும் பண்ணலாம், அல்லது டைரெக்டாக நீங்கள் நெக்கில் வச்சு கூட நெக்கை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு நெக்கினுடைய ஃபினிஷிங் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ இப்போ 2 எண்ட்லேயுமே இந்த கிராஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கிராஸ் பீஸ் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு பிறகு இப்போ யோக் பார்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷோல்டர் நம்ம ஜாயின் போட்டு எடுத்துடலாம். இப்போ யோக் பார்ட்டோட ரைட் சைடு ப்ளேஸ் ஆகுறது மாதிரி நம்ம இந்த மாதிரி வச்சுடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ரைட் சைடாக தான் இருக்கணும். ஸோ ரைட் சைடு வச்சுட்டு ராங் சைடில் தையல் போட்டு எடுத்துடுங்க. ஸோ பேக் ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கு பிறகு தையல் போட்டு எடுத்துடுங்க. ஒரு 2 or 3 டைம்ஸ் நீங்கள் நெக்கில் ஜாயின் போட்டு எடுக்கணும். ஸோ இப்போ இனி ஒரு சைடில் இருக்கக்கூடிய ஷோல்டரையும் நம்ம ஜாயின் போட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம 2 சைடுமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்தால இப்போ இதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுடுங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கிராஸ் பீஸை நெக்கில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு சைஸில் கிராஸ் பீஸை ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தையல் போட ஸ்டார்ட் பண்ணணும். நெக்கில் நம்ம போடுற தையல் கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு சைஸ் அப்படின்னா அந்த 1/4 இன்ச்சு சைஸ்லேயே தான் நீங்கள் ஃபுல் ரவுண்டுக்கும் தையல் போட்டு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நெக்கு ஃபுல்லாகவே நம்ம கிராஸ் பீஸ் வச்சு ஜாயின் போட்டு எடுக்கணும். ஸோ இந்த கிராஸ் பீஸ் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அந்த ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறதுக்கு மேலே தான் இதை வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணணும். ஸோ ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிராஸ் பீஸை நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம தையல் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா கிராஸ் பீஸ் நமக்கு நெக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கு பிறகு இப்போ உள்ளாடி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அது இந்த கர்வ் பகுதியில் வரும்போது நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு திருப்புறதுக்காக தான் இந்த கட்டிங் நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம இதில் எல்லாமே கட் பண்ணி முடிச்சிட்டோம். கட் பண்ணதுக்கு பிறகு இப்போ ஓரத்தில் ஒரு தையல் போட்டுடலாம். ஸோ ஓரத்தில் தையல் போட்டு முடித்ததுக்கு பிறகு தான் இந்த கிராஸ் பீஸை ஃபோல்ட் பண்ணி திருப்பி தையல் போட்டு நெக்கை ஃபினிஷ் பண்ணணும். இந்த ஓரத்தில் போடக்கூடிய ஸ்டிச்சு நம்ம கரெக்டாக போட்டு எடுக்கணும். ஸோ நீங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா தான் ஃபோல்ட் பண்ணும்போது அந்த ஸ்டிச் வெளியில் தெரியாது.
ஸோ நீங்கள் இந்த தையல் போடும்போது ஸ்லோவாகவே போட்டு எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இதில் தையல் போட்டுட்ருக்கும்போது கிராஸ் பீஸில் இந்த தையல் விழாமல் நம்ம பார்த்துடணும். ஸோ சப்போஸ் நீங்கள் கிராஸ் பீஸில் தையல் வந்து விழுந்துட்டு அப்படின்னா நீங்கள் நூலை வெளியில் எடுத்துகிட்டு திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா சப்போஸ் வந்து கிராஸ் பீஸில் விழுந்துட்டு நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நெக்கை ஃபினிஷ் பண்ணும்போது அந்த கிராஸ் பீஸ் வந்து நெக்குக்கு வெளியில் தெரியும். ஸோ அதனால் இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டு எடுத்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த நெக்கோட, அதாவது பேக் ஃப்ரண்ட் நெக் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து ஓரத்தில் வந்து ஒரு தையல் போட்டு முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி போட்டு முடித்ததுக்கு பிறகு இப்போ வந்து அந்த கிராஸ் பீஸை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ மேலேயும் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஒரு தையல் போட்டு எடுத்துடுங்க நெக்கில். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேக் ஸ்டிச்சோடவே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணும்போதும் பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துடுங்க. நீங்கள் நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியே வந்து நெக்கை ஃபினிஷ் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்து நமக்கு நெக்கும் வந்து நீட்டாக வரும். ஸோ இப்போ நம்ம நெக்கு ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் வந்து இப்போ நூலை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் வந்து நம்ம வந்து க்ராஸ் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணதுக்கு பிறகு இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தால் இப்போ நம்ம கீழே இருக்கக்கூடிய அந்த பார்ட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் ஜிப்பு வைக்கதா இருந்தாலும் நீங்கள் நைட்டி ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கு பிறகு சென்டராக கட் பண்ணிவிட்டு ஜிப் வந்து வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யோக் பார்ட்டு ஃபுல்லாக நம்ம கீழே வந்து இந்த மாதிரி விரித்து போட்டுடுங்க. அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய பார்ட்டை இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து விரித்து போட்டுட்டு இப்போது கீழே பார்த்தீங்க அப்படின்னா சென்டர்னு வந்து நம்ம நாச் பண்ணியிருப்போம். அதாவது யோக் பார்ட்லேயும் ஒரு நாச் பண்ணியிருப்போம் சென்டராக பார்த்து. கீழே இருக்கக்கூடிய அந்த பார்ட்லேயும் சென்டராக பார்த்து ஒரு நாச் பண்ணியிருப்போம். அந்த நாச்சில் இருந்து ஒரு 3 ஃப்ளீட் வந்து எடுத்துடுங்க. ஸோ அதே மாதிரி இனி ஒரு சைட்லேயும் வந்து நீங்கள் ஃப்ளீட் வந்து ஒரு 3 ஃப்ளீட் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு தேவை அப்படின்னா திருப்பி ஒன்று கூட 2 சைட்லேயுமே வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதில் வந்து ஒரு சைடு 3யும் இனி ஒரு சைடும் 3யும் வந்து ஃப்ளீட் எடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் ஃப்ளீட் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நீங்கள் பின் பண்ணிவிடுங்க. ஸோ பின் பண்ணிவிட்டு அதுக்கு அப்படியே நீங்கள் வச்சு தையல் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 சைட்லேயுமே 3 பண்ணும்போது எனக்கு வெளியில் வந்து கொஞ்சம் வந்து துணி தெரியுது. ஸோ அப்போ நான் இனி ஒன்று எடுத்தால் தான் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ அந்த எண்டை வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்போ 2 ஆர்ம் ஹோல்லையும் கரெக்டாக மேட்ச் ஆகிறது அளவில் நீங்கள் வந்து ஃப்ளீட் எடுக்கணும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் கரெக்டாக வந்து அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் நம்ம கரெக்டாக வர்றது வரைக்கும் நீங்கள் ஃப்ளீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துடுங்க. சப்போஸ் நீங்கள் வந்து சென்டரில் ஃப்ளீட்டு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதிலேருந்து இப்படி வந்து அதாவது ஆர்ம் ஹோல்லேருந்து ஒரு 3 இன்ச் 4 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஃப்ளீட் வந்து சைடில் வந்து வைக்கதா இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளீட் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணதுக்கு பிறகு இதை எப்படி வச்சு தையல் போடணும்னு பார்த்தீங்கன்னா யோக் பார்ட்டோட ரைட் சைடும் கீழே இருக்கக்கூடிய பார்ட்டோட ரைட் சைடும் ப்ளேஸ் ஆகுறது மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாகவே வந்து தையல் போட்டு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தட்லேயும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இனி ஒரு மெத்தட்லேயும் வந்து நம்ம இந்த ஃப்ளீட் வந்து வைக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக மிஷினில் வச்சு நம்ம வந்து தையல் போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டையுமே வந்து ரைட் சைடு ப்ளேஸ் ஆகிறது மாதிரி வச்சுட்டு சென்டரில் பார்த்து ஒரு பின் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த சைட்லேயும் வந்து ஒரு பின் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ லூஸ் இருக்குது. இந்த லூஸில் நம்ம வந்து ஃப்ளீட் எடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு சைடு வந்து ஃபஸ்ட்டு நம்ம தையல் போட்டு எடுக்கணும். அதுக்கு பிறகு இனி ஒரு சைட்லேயும் வந்து தனியாக வந்து தையல் போட்டு எடுக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இந்த மெத்தடும் ஈஸியாக தான் இருக்கும். இது நம்ம மிஷினில் வச்சே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து நம்ம துணியை வந்து நான் திருப்பி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி திருப்பிட்டு இப்போ இந்த எண்டை நம்ம இந்த மாதிரி பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எடுத்துடலாம். ஸோ நீங்கள் வந்து ஃப்ளீட் எடுக்கும்போது ரைட் சைடில் துணியை வச்சு நீங்கள் ஃப்ளீட் எடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ராங் சைடு துணியை இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு
2 எண்டையுமே வந்து ஒரு பின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் தையல் போட ஸ்டார்ட் பண்ணணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சு தையல் போடும்போது தான் அந்த நாட்சுக்கு சென்டரில் உங்களுக்கு அந்த ஃப்ளீட்டுடைய அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தையல் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு கார்னரில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அது கொஞ்சம் வெளியில் தெரிகிறது மாதிரி நீங்கள் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துடுங்க. ஸோ அல்லது நீங்கள் இந்த மாதிரி வச்சு செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி வச்சுட்டு எங்கே தையல் போடுவீங்களோ அந்த பார்ட் வந்து இந்த மாதிரி விரலை வச்சு பிடிச்சிட்டு பாருங்கள் அந்த ஆம்ஹோலுடைய அந்த ஷேப் கரெக்டாக வருதா அப்படின்னு. ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தையல் போட்டு எடுத்துடுங்க. அப்போ தான் அந்த ஆம்ஹோலுடைய வளைவு வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வச்சுட்டு பண்ணும்போது ஆம்ஹோல் வந்து அன்ஈவனாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சு நம்ம தையல் போடக்கூடாது. ஸோ கொஞ்சம் வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து வெளியில் வர்றது மாதிரி வச்சுட்டு தான் நீங்கள் வந்து இதில் வந்து தையல் போட ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதில் நான் எப்படி வச்சுருக்கிறேனோ இதே மாதிரி தான் வந்து நம்ம வந்து 2யும் ஜாயின் பண்ணும்போது வச்சு ஜாயின் போட்டு எடுக்கணும். ஸோ இப்போ இந்த ஆம்ஹோலுடைய அந்த பாயிண்ட் பாருங்கள் சேமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சேமாக வச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த யோக் பார்ட்டையும் கீழே இருக்க பார்ட்டையும் வந்து நம்ம ஜாயின் போட்டு எடுத்துடலாம். ஸோ இதில் இருந்து நம்ம ஸ்டிச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து நம்ம ஒரு நாச் போட்டிருப்போம். அந்த நாச் வரைக்கும் தான் இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து தையல் போட்டு வெளியில் எடுக்கணும். ஸோ இதில் எப்படி வந்து ஸ்டிச் போடுறோனோ இதே மாதிரி வந்து அந்த நாச்சில் வரும்போது நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டு வெளியில் எடுக்கணும். ஸோ இப்போ ஒரு சைடு வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ இன்னொரு சைட்லேயும் அந்த சைடில் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணமோ சேம் மெத்தட் தான் இந்த சைட்லேயும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஸோ இதுலேயும் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து வெளியில் வர்றது மாதிரி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு சைஸில் வந்து ஹாஃபாக வந்து தையல் போட்டு ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதுதான் வந்து அந்த சென்டர் வந்து நம்ம நாச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுலேயும் அதே மாதிரி வந்து தையல் போட்டு வெளியில் எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து தையல் போட்டு முடித்ததுக்கு பிறகு நம்ம பின் பண்ணியிருப்போம். அந்த பின்னை வந்து அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்துடலாம். ஸோ நீங்கள் முதல்ல பின் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம வச்சுருக்க ஃப்ளீட்டு வந்து பிரிஞ்சிடும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டிச் போட்டதுக்கு பிறகு நம்ம அந்த பின்னை வந்து அதுலேருந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் இந்த மாதிரி தான் வந்து நமக்கு ஃப்ளீட் வந்து இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஒரே ஒரு ஸ்டிச் தான் போட்டிருக்கோம். ஸோ இனி ஒரு ஸ்டிச் வந்து இதில் போட்டுடலாம். ஸோ நீங்கள் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி வெளியில் தெரியும். ஸோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ட்ரிப்பு வந்து ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து போட்டு எடுத்துடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து யோக் நைட்டியோட யோக் பார்ட்டும் கீழே இருக்கக்கூடிய பார்ட்டும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஜாயின் போட்டு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஜாயின் போட்டதுக்கு பிறகு நம்ம ஜாயின் போட்டுறது வந்து நமக்கு வெளியில் தெரியும். ஸோ அது தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு லேஸ் வந்து அதில் வச்சு நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா ஜாயின் போட்டிருக்கிறது தெரியாது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு லேஸ் வச்சு இதில் ஸ்டிச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் பேக் பார்ட்டும் ரெடி பண்ணி எடுத்துடுங்க. ஸோ பேக் பார்ட்டில் உங்களுக்கு லேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் லேஸ் வச்சுக்கலாம். அல்லது ஃப்ரண்ட் பார்ட்டில் மட்டும் லேஸ் போதும் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து லேஸ் வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம ரெடி பண்ணி முடித்ததுக்கு பிறகு இந்த ஆர்ம் ஹோலில் இந்த மாதிரி கொஞ்சம் அன்ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா அது லைட்டாக வந்து ஷேப் வர்றது மாதிரி கட் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த போர்ஷனில் லைட்டாக வெளியில் தெரிஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ அதை நான் லைட்டாக வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துடுதேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணதுக்கு பிறகு நம்ம இதில் வந்து ஸ்லீவ் வச்சு அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்லீவும் நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸ்லீவோட எண்டில் பார்த்தீங்கன்னா வந்து இது கரை பகுதினால் நான் இதில் வந்து ஃபோல்டெல்லாம் பண்ணலை, ஸ்ட்ரைட்டாகவே வச்சு தையல் போட போகிறேன். ஸோ உங்களுக்கு கீழே வந்து ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோல்டிங் வந்து பண்ணிக்கலாம். கரை பகுதியாக இருந்துச்சு அப்படின்னா. கரை பகுதி இல்லை அப்படின்னா டபுள் ஃபோல்டு பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்லீவில் சென்டராக நாச் பண்ணியிருப்போம். ஸோ எப்பவும் போல் நம்ம அந்த சென்டரில் வச்சு ஸ்லீவை வந்து ஜாயின் போட்டு எடுத்துடலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஹாஃப் ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு அடுத்தால இனி ஒரு ஹாஃப் ஸ்லீவையும் நம்ம வந்து ஜாயின் போட்டு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒன் டைம் வந்து நம்ம ஸ்டிச் போட்டதுக்கு பிறகு இனி ஒரு டைம் கூட ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் போட்டு முடித்ததுக்கு பிறகு இனி ஒரு ஸ்லீவையும் நீங்கள் இதே மாதிரி வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துடுங்க. ஸோ இப்போ நான் வந்து செகண்ட் டைம் வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்லீவ் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாகவே ஜாயின் போட்டு எடுத்துடுங்க. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும், சுருக்கு எதுவுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி 2 ஸ்லீவும் நம்ம ஜாயின் பண்ணதுக்கு பிறகு சைடை வந்து நீங்கள் வந்து ஜாயின் போட்டு எடுத்துடுங்க. ஸோ இப்போ நான் இதில் வந்து சைடு ஃபுல்லாகவே வந்து தையல் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக முடித்ததுக்கு பிறகு இப்போ நைட்டியோட பாட்டம் மட்டும் நம்ம தையல் போட்டு எடுக்கணும். ஸோ இப்போ 2 ஸ்லீவையும் வந்து நான் சைடு ஓரத்தை வந்து ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டேன். இப்போ வந்து கீழே வந்து டபுள் ஃபோல்டு பண்ணி கீழே பாட்டத்தையும் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நைட்டி ஃபுல்லாகவே வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து யோக் நைட்டி வந்து ரெடி பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுடுங்க. அப்போ நான் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு பார்க்குறதுக்கும் ஈஸியாக பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து நைட்டியோட கீழே வந்து பாட்டம் டபுள் ஃபோல்டு பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நைட்டி ஃபுல்லாகவே வந்து ரெடி ஆகிடும். ஸோ வந்து ரெடி பண்ணதுக்கு பிறகு இப்போ வந்து நைட்டியோட அந்த யோக் பார்ட்டில் ஒரு பவ் வந்து ரெடி பண்ணி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த நைட்டியோட ஃபைனல் வியூ. ஸோ இந்த மாதிரி நைட்டி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸில் இனி ஒரு டைப்பில் நைட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு வந்து நாம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.